ஃபஸ்ட்டு டப்பிள்னா என்ன? இன்றைக்கி பார்க்க போகிறது டப்பிள்னா என்ன, டப்பிள்க்கு லிஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறது, ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் டப்பிளில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டப்பிள்னா என்ன? டப்பிள்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா டீன்னு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 1 2 3 1 4 5 இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆர்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்டர்ட் அப்படின்னா இண்டெக்ஸிங் இருக்குன்னு அர்த்தம். அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட் 2 வந்து நான் எப்படி எடுக்கலான்னா டி ஆஃப் 1ன்னு சொல்லி எடுக்கலாம். இது வந்து ஆர்டராக இருக்குது. அடுத்தது டூப்ளிகேட்டட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். இங்கே 1ங்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி இன்னொரு 1ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இம்மியூட்டபிள்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நான் டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் புதுசாக ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ இல்லை மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டப்பிளில் மெத்தட்ஸ் கிடையாது. அதனால் நம்ம லிஸ்ட்டாக மாற்றி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டாக மாற்றி பண்ணிவிட்டு திரும்பவும் அதை டப்பிளாக மாற்றிக்கலாம். அடுத்தது எப்படி இங்கே வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டு இண்டெக்ஸிங்குமே பாசிபிள். ஸ்லைசிங் பண்ணலாம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ரெண்டு டப்பிள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டார் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எல்லா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா லென்த், மின், மேக்ஸ், சம். மெத்தட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இண்டெக்ஸும் கவுண்ட். இப்போ டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் எம்டி டப்பிள். ஸோ டப்பிள் கிரியேட் பண்ணணும்னா ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு, ஸோ டப்பிளுக்கு யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சின்டாக்ஸ் படி டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எம்டி டப்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. பிரிண்ட் த டப்பிள் அண்ட் இட்ஸ் டைப். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print of t, அதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எம்டி டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ print of tனா இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. டைப் ஆஃப் டி, டி வந்து என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டப்பிள். அடுத்து கிரியேட் டப்பிள் வித் ஒன் ஆர்குமெண்ட். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். print the tuple and its type. இப்போ பாருங்க print the tuple அப்படின்னு கொடுத்தா கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் டைப் என்ன டிஸ்பிளே ஆகுது? இன்ட்னு டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஒன்னுங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த பெராந்திசிஸை அது வந்து இக்னோர் பண்ணிருச்சு. இப்போ டி ஈக்குவல் டு 1 இன்டீஜர் ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டு இந்த டி வந்து இப்போதைக்கு என்னன்னு காமிக்குது? ஆப்ஜெக்ட் வந்து இன்ட்னு காமிக்குது. இப்போ நான் வந்து இதே டப்பில் இதை டப்பிளாக நான் மாற்றணும். இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. இங்கே வந்து இன்ட்னு காமிக்குது இல்லையா? ஆனால் டப்பிளாக தான் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இங்கே கமா கொடுக்கணும்.
இப்போ நம்ம இந்த மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 1 கமாண்ட் கொடுத்த உடனே the contents display ஆயிருது. இப்போ என்னன்னு பிரிண்ட் பண்ணுது? டப்பிள்னு பிரிண்ட் பண்ணுது. இன்டீஜரா அது எடுத்துக்கல. ஓகே, next we'll move on to third question. Create 2 tuples. Create 2 tuples T1 and T2. Print the value 4 in T1 using positive and negative index. So indexing use பண்ணி இந்த 4ங்கிற வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Print of tuple T1, indexingக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 0 பொசிஷன், இது 1, இது வந்து 2. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன்? 2. இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லேயே அதே 4 பிரிண்ட் பண்ணணும்னா ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் இது -1, இது -2, இது -3. ஓகே, ஸோ 4 is ஸோ இண்டெக்ஸ் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு எப்படி ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 4 to 44 in T1. ஓகே, இப்போ பாருங்க, சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 4 to 44. ஸோ T1 ஆஃப் எந்த பொசிஷனில் இருக்குது? 2ங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ 2ல் இருக்கிற பொசிஷன் 4 வந்து நான் என்னன்னு மாற்றணும்? 44ன்னு மாற்றணும். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள் என்ன வருது? டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. டப்பிளில் ஒரு ஆப்ஜெக்டை மாற்றவே நான் முடியாது. ஓகே, நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது create a new tuple T3 by concatenating T1 and T2. ஸோ T3ன்னு ஒரு புது டப்பிள் எப்படி கன்காட்டினேட் பண்ணுறது? ஸோ நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். T1 plus T2. இப்போ தான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஸோ 2 டப்பிள்ஸை நான் வந்து கன்காட்டினேஷன் பண்ணியாச்சு. அதுக்கு யூஸ் பண்ண ஆப்ரேட்டர் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்பரேட்டர் ப்ளஸ். அடுத்தது ஸ்லைசிங். இப்போ நான் ஸ்லைசிங் பண்ண போகிறேன். பெர்ஃபார்ம் ஸ்லைசிங் டு T3 டு டிஸ்பிளே த கண்டென்ட்ஸ் ஃப்ரம் 2nd to 5th பொசிஷன். ஸோ பிரிண்ட் T3க்கு. ஸோ T3 ஸ்லைசிங் பண்ணுறது ஸ்ட்ரிங்குக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஸ்டார்ட் பொசிஷன் சொல்லணும். ஸ்டார்ட் பொசிஷன் வந்து 2 கோலன் டு 5th பொசிஷன் வரைக்கும். ஸோ 5th பொசிஷனும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நான் அடுத்தது கொடுக்கணும், அதாவது 6. இஃப் ஐ வாண்ட் ஃப்ரம் 2, 3, 4, 5 5th பொசிஷன் வரைக்கும் வேணும் அப்படின்னா 5 கொடுக்கக்கூடாது, அதுக்கு அடுத்தது கொடுக்கணும். ஸோ 6 கொடுத்தாச்சு. கோலன் ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பொசிஷன். இன்க்ரிமெண்ட் வந்து 1 இருந்தால் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த T3ல 2nd பொசிஷனில் இருக்கிறது எது? 4. பார்த்துக்கோங்க, இது 0, 1, 2. ஸோ 2, 3,
4 5 இது the 5th position, இது 6th position. ஸோ end position எப்பவுமே இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கும். பாருங்க. ஸோ 0 1 2 இதுதான் செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்லேருந்து 5th பொசிஷன் வரைக்கும் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஸ்லைசிங். அடுத்தது T1 ஓட கண்டென்ட்ஸை 3 times நான் ரெப்ளிகேட் பண்ணணும். print T1 star 3 இல்ல 3 star T1 எப்படி வேணாலும் தரலாம். பாருங்க. T1 contents பார்த்தீங்கன்னா 1 2 4 6 8 3 times replicate ஆயிடுச்சு. அடுத்து T1 T2 ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யூசிங் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். T1 equal to T2 அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென் இல்லையா. ஸோ இங்கே ஈக்குவல் டுக்கு டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணுவோம். என்ன வருது? ஃபால்ஸ். ஓகே. அடுத்தது செக் வெதர் 22 இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் T1 யூஸிங் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். print membership operators in not in. So 22 in T1. பாருங்க false. 22 கிடையாது இல்லையா. 22 T1ல கிடையாது. ஸோ என்ன வருது? false வருது. அடுத்தது create a tuple T4 1 3 5 7. நான் இங்கே கொடுக்குறேன். T4 equal to 1 3 5 7. Check whether T2 is identical to T4 using identity operator. So identity operator வந்து is not. So print T2 is T4. அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் T2ம் T4ம் ஐடென்டிக்கலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். பாருங்க கண்டென்ட்ஸ் ரெண்டுமே சேம் தான். என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு வருது. அதாவது இது ரெண்டும் ஐடென்டிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, ஸோ அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின்னு பார்த்தா நமக்கு புரியும். பாருங்க. டைப் தி ஐடி ஆஃப் T2 and T4. ஸோ இதுக்கான ஆன்சர் ஐடி பார்த்து கண்டுபிடிக்கலாம். print ஐடி. ஐடினா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனால் அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ T2க்கு ஒரு ஐடி இருக்கும், T4க்கு ஒரு ஐடி இருக்கும். ரெண்டும் சேம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரே ஆப்ஜெக்ட்னு நினச்சிக்கிறோம். பட் we will see. ஸோ ஐடி ஆஃப் T2 print ID of T2. Print ID of T4. இப்போ பாருங்க T1 T2ம் T4ம் கண்டென்ட்ஸ் ரெண்டும் சேம் தான். ஆனால்
T2ங்கிறது வேற ஆப்ஜெக்ட், T4ங்கிறது வேற ஆப்ஜெக்டாக எடுத்திருக்கு. அதனால தான் ரெண்டுக்கும் ஐடி வெவ்வேறையா இருக்கு. அதனால they are not identical. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டோட்டலி வேற. T2 வேற, T4 வேற. தனித்தனி மெமரி லொகேஷன் அலாட் ஆயிருக்கு. அதனால தான் ஈஸ் கொடுத்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து என்னன்னு வந்திருக்கு, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். ஓகே, இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். T4 T2 சிமிலராக இருக்கு. இப்போ T4 ஈக்குவல் டு T2 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, லாஸ்ட் ஆன்சர் இங்கே பாருங்க, ரெண்டும் ஐடென்டிக்கலா. பிரிண்ட் T2 இஸ் T4. என்ன ஆன்சர் வந்திருக்கு, ட்ரூ. ரெண்டுக்கும் ஐடி என்னவா இருக்கு, சேம். அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது கிரியேட் ஆகுது, இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிடுது. அப்புறம் நான் என்ன சொல்றேன், T4 should point where T2 is pointing. T2 எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதையே T4 பாயிண்ட் பண்ண சொல்றேன். அப்போ ஒரே ஆப்ஜெக்டை தான் T4ம் T2ம் பாயிண்ட் பண்ணுது. அதனால இந்த இடத்துல ஐடென்டிக்கலான்னு கேட்கும்போது ட்ரூன்னு வருது. அந்த ஐடியும் பாருங்க சேமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக நீங்கள் அசைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி T4 ஈக்குவல் டு T2ங்கும் போது ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, செக் whether T2 is identical to T4. அது பார்த்துட்டோம். அடுத்தது type the ID of T2 and T4 and understand the answer for the above question. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது learn the difference between is and equal to operator. இப்போ equal to operator பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஐடென்டிக்கல் பார்த்தோம். ஒன் செகண்ட், இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி, இப்போ பாருங்க, T2 T4. I will take only these contents so that it is easy. T1 T2 T4. இப்போ இந்த ஈக்குவல் டுக்கும் ஈஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இப்போ பாருங்க, T2 1357, T4 1357. ஆனால் T2ங்கிற வேற ஆப்ஜெக்ட், T4ங்கிறது வேற ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்கும்போது என்ன வருது, ஈஸான்னு பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, T1 ஈக்குவல் டு T2. I am sorry, T2 equal to T4. இப்போ பாருங்க, ஈக்குவலான்னு கேட்டால் ட்ரூங்குது, ஆனால் ஐடென்டிக்கலான்னு கேட்டால் ஃபால்ஸுங்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கலாக இருக்குன்னா ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டான்னு பார்க்குது. இந்த எக்ஸாம்பிளில் T2 வேற ஆப்ஜெக்ட், T4 வேற ஆப்ஜெக்ட். நம்ம அந்த மெமரி ஐடி பார்த்தோம் இல்லையா, டோட்டலி வேறு. அதனால ஃபால்ஸ்னு வருது. ஆனால் ஈக்குவல் டுனா கண்டென்ட்டை மட்டும்தான் பார்க்குது. கண்டென்ட் ரெண்டும் சேமா, அதனால தான் என்னன்னு வருது, ட்ரூன்னு வருது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்.
நெக்ஸ்ட் ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லென்த், மினிமம், மேக்ஸிமம், சம் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் T1. ஓகே, len of ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னா லென்த் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம், மினிமம் கண்டுபிடிக்கலாம், சம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ லென்த் ஆஃப் த டப்பிள் வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது மேக்ஸிமம், இதில் மேக்ஸிமம் வந்தது 8, மினிமம் வந்து 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம், இதோட கண்டென்ட்ஸ் சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 21. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து இண்டெக்ஸ், அது பார்த்துட்டோம். அடுத்தது கவுண்ட். ஸோ கவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ T1ங்கிற டப்பிளில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கவுண்ட் ஆஃப் 1 in T3. T3ல கேட்டிருக்காங்க. ஸோ I'll move on to this one. T3 இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். print of T3யோட T3ல 1ஓட கவுண்ட், 1ங்கிற ஆப்ஜெக்ட் எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, கவுண்ட் ஆஃப் 1. ஓகே, இங்கே பாருங்கள், you can see this answer. T3ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். இதில் 1ஓட கவுண்ட் எத்தனை, 1 2. ஸோ 2ங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம டப்பிள்னா என்ன, டப்பிளில் நம்ம எந்த மாடிஃபிகேஷன்ஸும் டைரெக்டாக பண்ண முடியாது. இண்டெக்ஸிங் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம். ஸோ அப்படி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து டப்பிளாக மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ L is equal to list of T1. print T1, L. டப்பிளையும் லிஸ்ட்டையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். தட் இஸ் 1. இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ L of sorry
ஸோ நான் இங்கே வந்து என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். நான் இப்போதைக்கு பாப் பண்ணுறேன். பாப்னா லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டு லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது இந்த லிஸ்ட்டை திரும்பவும் நான் என்னவா மாற்றணும்? டப்பிளாக மாற்றணும். ஸோ T1 பாருங்க. ஃபஸ்ட்டு இதுதான் டப்பிள். இதை நான் லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் T1 அதை எல்லுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் தான் நான் சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்? பாப் பண்ணுறேன். ஸோ எல் டாட் பாப். இப்போ 8ங்கிறது ரிமூவ் ஆயிடும். இப்போ பிரிண்ட் எல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அந்த லிஸ்ட்டை டப்பிளாக மாற்றி T1க்கு அசைன் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பாருங்க, டப்பிள் அப்படின்னா இந்த பேராந்தசிஸ் வருது, லிஸ்டாக இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வருது. அடுத்தது பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணால் லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் ஆயிடுது. ஸோ லிஸ்ட்டு. அடுத்தது அதை மறுபடியும் டப்பிளாக மாற்றி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ டப்பிள். ஸோ இந்த மாதிரி டப்பிளில் நான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றி தான் பண்ணணும். இருக்காது. டப்பிள்னா ஒரு வேல்யூ இருக்கலாம், இல்லை பல வேல்யூ சேர்ந்தது ஒரு டப்பிளாக இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஒருத்தர் இப்போ அந்த காலத்தில் ஃபோன் புக் ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவோன்னா ஃபுல் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு நான் ஃபோன் நம்பரை தேடுவேன். ஸோ அந்த அட்ரஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூ கிடையாது. அவங்க பேர் இருக்கும், ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் சிட்டி, ஸ்டே, அது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ கிடையாது. இட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூஸ். அந்த எல்லா வேல்யூஸுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் இருக்கும். அதுதான் அந்த ஃபோன் நம்பர் இல்லையா? ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு we go for a tuple. ஓகே, டப்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா, அடையார், சென்னை அப்படின்னு கொடுத்து தேடுனா எனக்கு ஆன்சர் வந்து அந்த ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்க. அது கொடுத்தா எனக்கு அந்த பேங்க்கோட ஃபோன் நம்பர் வேணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஐ கோ ஃபார் அ டப்பிள். ஓகே, ஸோ டி ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி டப்பிளில் அசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். டி ஈக்குவல் டு, இதுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ், ஒரு டப்பிள் இருக்குல்ல, ஒரு ஆப்ஜெக்ட், இது அடுத்த ஆப்ஜெக்ட், இது அடுத்த ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயே பல வேல்யூஸ் இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ கிடையாது. இது வந்து பேங்க் நேம், இது வந்து அந்த ஏரியா நேம், இது வந்து சிட்டி. ஸோ இதையும், ஸோ டப்பிள் ஈக்குவல் டு யூ கேன் கிவ் ஆல் தி வேல்யூஸ் ஹியர். ஓகே, இங்கே வந்து நம்ம புரியறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டப்பிளை வந்து நான் டிக்ஷனரிக்கு கீஸாக யூஸ் பண்ணலாம். கீஸாக என்னவா இருக்கலாம் டிக்ஷனரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக லிஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள். அதனால டப்பிளோட வேல்யூஸை நான் வந்து என்னவா யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரிக்கு கீஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, dict1 ஈக்குவல் டு, நான் எப்படி டிசைன், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இது ஆன்சர், வேல்யூ வச்சு எப்படி கீ எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே தான் டி ஆஃப் 0, நான் சொன்னேன் இல்லையா, டப்பிளுக்கு இண்டெக்ஸிங் பண்ணலாம். ஸோ டி ஆஃப் 0 வந்து இது. ஸோ டி ஆஃப் 0வோட நம்பர்ஸ், இந்த பிஓபியோட நம்பர்ஸ் வந்து இந்த 2 நம்பர். ஓகே, அடுத்தது டி ஆஃப் 1, டி ஆஃப் 1ங்கிறது வந்து பி ஆஃப் பி எம்ஜி ரோட் சென்னைன்னு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஃபோன் நம்பர் வந்து இது. அடுத்தது டி ஆஃப் 2 வந்து ஐஓபி போரூர் சென்னை, அதுக்கான ஃபோன் நம்பர் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ டப்பிள்ஸை கொண்டு வந்திருக்கேன், வேர் டப்பிள்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் கீஸ். ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். என்ன சர்ச் பண்ணுவேன், இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து அதோட வேல்யூ ஃபோன் நம்பர் வேணுங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு சர்ச். இங்கே எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள், என்ன அடிக்கிறனோ அது அப்படியே இங்கே சர்ச்சுக்கு போகுமா. அடுத்தது இஃப் சர்ச் இன் dict1, dict1ல இருந்ததுன்னா print dict1 ஆஃப் சர்ச். print dict1 ஆஃப் சர்ச்னா என்ன, சர்ச் வந்து அந்த கீ. ஸோ இதுதான் இப்போதைக்கு கீ. இந்த கீயோட ஃபோன் நம்பர்ஸ் எனக்கு வரும், இருந்தால் வரும், இல்லைன்னா நாட் அவைலபிள்னு வரும். ஓகே, ஸோ
We will run this and see. Enter the text to be searched. So இந்த மாதிரி நம்ம கூகுள்ல பண்றோம் இல்லையா? One second. I am searching for this. Okay. So அப்படி சர்ச் பண்ணா எனக்கு அந்த ஃபோன் நம்பர் கிடைச்சிடும். டப்பிள்